ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இதுதான் ராமர் சீதா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராம் சீதா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் சீத்தாப்பழம் போல் இருக்காது. இது வந்து சதைப்பகுதி வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். நார்மல் சீத்தாப்பழம் வந்து பச்சை கலரில் க்ரீன் கலரில் இருக்கும். குட்டி குட்டி பகுதிகளாக ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் அது போல் இருக்கும். ஆனால் ராமசீதா வந்து ஒரு ஆப்பிள் பழம் போலவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு இளஞ்சிவப்பு நிறம், காவி நிறம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் இருக்கும். மஞ்சள் பூ, இந்த சாம்பல் பூசணிலாம் எப்படி வெள்ளை கலர் மேலே படலை மாதிரி இருக்குது அது போல் இருக்கும். இதில் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து இன்னும் பெருசாகுங்க. இதில் பிஞ்சு இன்னும் இப்போ பெருசாகும். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இந்த மரம் வளர்த்து வராங்க. ஒரு 5-6 பிஞ்சுக்கிட்ட ராமர் சீத்தாப்பழம் காய்ச்சிருக்கு. சரி, அது மரங்களையும் இந்த பழங்களையும் காட்டணும்னு எனக்கு ஒரு விருப்பம். அதனால் இந்த பதிவு. இந்த மரம் பார்த்திங்கன்னா மாயிலை போலவே இருக்கும். அப்படியே நிறைய நரம்புகளை கொண்ட மாயிலை போலவே இருக்கும். இது வந்து இந்த ராமர் சீத்தாப்பழம் வந்து ரொம்ப சில வீடுகளில் தான் வளர்ப்பாங்க. நிறைய வீடுகளில் வராதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வளர்க்குறதில்ல. தோட்டங்களில் தான் இது வளர்க்க முடியும். இது வந்து வீடுகளில் வச்சு வளர்த்துருக்காங்க. அதில் ஒரு 5-6 பிஞ்சு வச்சுருக்கு. அது உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். இதெல்லாம் பிஞ்சுங்க, இன்னும் பெருசாகும். அது பெருசானோன்னா உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன். இது வந்து ராமர் சீதா மரம். நல்லா பெருசாக வரும், வளைஞ்சு மாயிலை போலவே அந்த இலைகள்லாம் கொண்டிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா, இந்த பழம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் சீத்தாப்பழம் வந்து நிறைய விதைகளை கொண்டு இருக்கும். இந்த ராமர் சீத்தாப்பழம் வந்து கம்மியான விதைகள் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க இந்த சதைப்பகுதி வந்து அதிகமாக இருக்கும். இதை பெருசானோன்னு உங்கள்கிட்ட நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், நியூ சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நியூ சக்தி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. ஒரு 5-6 பிஞ்சு வச்சுருக்கு. அது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவு. நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க இல்லையா, ராமர் சீதா எப்படி இருக்கும், மரம் பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும்ல, அவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சூப்பராக ஆப்பிள் பழம் போலவே இருக்குது பார்த்திங்களா. நீங்களே இந்த வீடியோ இது போல் படம் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நியூ சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.